மச்சான், என் ஆள் வீட்ல ஏதோ பிரச்சனை போல. ஃபோன் பண்ணான். ஏதோ ப்ராப்ளம் போல. நான் உனக்கு நாளைக்கு கால் பண்றேன். தயவு செஞ்சு ஃபோன் எடு. எதுக்கும் ரெடியா இருந்துக்க. இன்னும் மெசேஜ் காணோம். என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. என்னடி இந்த நேரத்தில் வந்திருக்கா? எதுவும் பிரச்சனையா என்ன? சிவா வெளியே நிற்காத, உள்ள பேசலாம். உட்கார், ஃபர்ஸ்ட் உட்கார். என்னாச்சு? ஏதோ பிரச்சனைன்னு இருந்தா எதுவும் ப்ராப்ளமா என்ன? தண்ணி தான் குடிக்கலையா? தண்ணி எடுத்துக்கவா? என்ன வந்ததுலேருந்து வாயவே திறந்து பேச மாட்டேங்குது. சொல்லுமா, இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு விஷயமே தெரியாதாண்ணா? தெரியுமா, யாழினி வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவள் இங்கே எங்கள் வீட்டில் தான் இருக்கா. என்னண்ணா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? 1 hour பிஃபோர் யாழினி சூசைட் பண்ணிட்டாலாமாண்ணா? என்னம்மா லூசு மாதிரி வளரிட்டு இருக்கா? அவள் இங்கே தான் சோஃபாவில் தான் உட்காந்துருக்கா. நீங்க ஒரு பெரிய மனுஷன் போய் உங்களுக்கு ஃபோன் பண்ண பாருங்க. லூசாயா நீ? சரக்குழின்னு அடிச்சிட்டியா? மூடிட்டு ஃபோனை வையா முதல்ல. இவன் இப்படி வளரிட்டு இருக்கான். யாழினி நமக்கு பின்னாடி தான் நான் பண்ணிருக்கான். யாழினி, யாழினி, இந்த முடிவு எடுத்ததுக்கு சாரி. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்க்கணுன்னு தோணுச்சு. ஐ லவ் யூ. பார்க்கணுன்னு தோணுச்சு.